ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் அஸ்வின் பாபு. இந்த வீடியோவில் ரொம்ப ஒரு ஜென்ரலான இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் பார்க்க போகிறோம். அதுவும் நம்ம தமிழ்நாடை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு தமிழ்நாடு. தமிழ்நாடுனா என்னென்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா? தமிழ்நாட்டில் ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி எக்கனாமி எப்படி இருக்குது, க்ரோத் ரேட் எப்படி இருக்குது, டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் எப்படி இருக்குது, ஒரு பப்ளிக் பிளேஸ்க்கு போனோன்னா எந்த அளவுக்கு டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் ஈஸியாக இருக்குது, பெண்களுக்கு வந்து ஈஸியான பஸ்ஸு, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயான பஸ்ஸும் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அந்த அளவுக்கு சூப்பராக வளர்ந்த ஒரு நாடு, ஒரு ஸ்டேட் தான் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு. அதுவும் இல்லாமல் ஹிஸ்ட்ரிலாம் சொல்லவே தேவையில்ல, ரொம்ப ஹையாக இருக்கும். மற்ற ஸ்டேட்டையோ மற்ற கண்ட்ரியோ கம்பேர் பண்ணும்போது தமிழோட ஹிஸ்ட்ரி ரொம்பவே ஏன்ஷியன்ட்டானது. அதுவும் இல்லாமல் ரொம்பவே ஒரு தனித்துவம் வாய்ந்தது. கல்ச்சரும் அதுக்கேற்ற மாதிரி தமிழுக்கு இருக்க மாதிரி கல்ச்சர் எந்த இதுக்குமே இல்லைன்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா, யார் கூட வேணாலும் கம்பேர் பண்ண முடியும். ஏன்னா அவ்வளோ ஒரு சூப்பரான கல்ச்சர். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தைனா, பொங்கல், இது மாதிரி வந்து ஒவ்வொரு திருவிழாவுமே வந்து பார்த்திங்கன்னா கல்ச்சர் பேஸ்டு இருக்கும். ஓகேங்களா, நம்மளுடைய கல்ச்சரான ஃபுட்டு எல்லாத்துக்குமே நம்மளுடைய கல்ச்சர் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான ஒன்றா இருக்கும். சரி, ஓகே, இந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுடைய தமிழ்நாடு இதெல்லாம் வந்து முன்னாடி. ஓகேங்களா, இப்போ எப்படி இருக்குது, இப்போ எக்கனாமியோட க்ரோத் எப்படி இருக்குது, அதை பேஸ் பண்ணி நம்ம தமிழ்நாடு இப்போ எந்த அளவுக்கு மூவ் ஆகிக்கிட்டு இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு இந்தியாவில் எவ்வளோ பெரிய நாடு. இந்தியாவிலே வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் லார்ஜஸ்ட் பிக் எக்கனாமி வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு தான். ஓகேங்களா, இந்தியாவுக்கு ஒரு 9 to 10% ஆஃப் கான்ட்ரிபியூஷன் தமிழ்நாட்டில் இருந்து மட்டும்தான் நடக்குது. அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஸ்டேட்டு தான் வந்து தமிழ்நாடு. ஓகே, அது மட்டும் இல்லாமல் சரி, ஓகே, இந்தியா எவ்வளோ பெருசுப்பா, தமிழ்நாடு எவ்வளோ பெருசுன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் தமிழ்நாடுடைய பாப்புலேஷன் ரொம்ப கம்மி. அதுவும் 6% தான் தமிழ்நாடோட பாப்புலேஷன். ஓகேங்களா, வெறும் 6% பாப்புலேஷன் மட்டுமே வச்சுக்கிட்டு நம்ம வந்து அவங்களுக்கு அவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுறோம். 10 to 11% வந்து நம்ம இந்தியா ஃபுல்லாகவே ஜிடிபி க்ரோத்துக்கு நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா, இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு எவ்வளோ வளருது, நம்மளுடைய ஜிடிபி எவ்வளோ வளருதுன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டு ஒரு 4 to 5 இயர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 11.19% நம்ம ஜிடிபி வந்து வளர்ந்துருக்கு. ஓகேங்களா, ஜிஎஸ்டிபி வந்து 11.19% வந்து ஜிஎஸ்டிபி நம்ம தமிழ்நாடு வளர்ந்துருக்கு. ஓகே, இதெல்லாம் எப்படி வளருது, என்னென்ன இருக்குது, எதனால் வளருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ஃபேக்ட்ரிஸ் தான். ஓகேங்களா, அவ்வளோ இண்டஸ்ட்ரீஸ் வந்து நம்மக்கிட்ட இருக்குது. மோஸ்ட் இண்டஸ்ட்ரியல் ஏரியா இந்த இந்தியா வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மேனுஃபேக்சரிங் ஹப், ஏஷியாவிலே மிகப்பெரிய மேனுஃபேக்சரிங் ஹப் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் தமிழ்நாட்டில் தான் இருக்குது. சரி, ஓகே, ஃபேக்ட்ரிஸ்லாம் எவ்வளோ இருக்குது. திருப்பூர் சைடு போனீங்கனாலே திருப்பூரே கிடையாது, திருப்பூர் கோயம்புத்தூர்னாலே ஃபேக்ட்ரி தான் நமக்கு. ஸோ அவ்வளோ ஃபேக்ட்ரிஸ், அதெல்லாம் வந்து திருப்பூரில் வந்து பார்த்திங்கன்னா டாலர் ஏர்னிங் சிட்டின்னு சொல்லுவாங்க. ஏன்னா டாலர் ஏர்னிங் சிட்டினா அங்கே டாலர் கிடைக்காது. அவங்க ஏர்ன் பண்ணுற ஒரு காசுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக யூஎஸ் யூகேக்கு தான் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ வெஸ்டர்ன் கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணும்போது அவங்களுடைய வருமானமும் டாலரில் வரும். அந்த அளவுக்கு திருப்பூர், கோயம்புத்தூர்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு டாலர் எக்ஸ்போர்ட்டிங் சிட்டிஸ். ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் நம்ம வேலூர் சைட்லாம் பார்த்திங்கன்னா லெதர் அண்ட் கூட்ஸ்லாம் வந்து பக்காவாக இருக்கும். லெதர் மார்க்கெட்னாலே வந்து இந்தியாவில் தமிழ்நாடு தான் ரொம்ப ரொம்ப பெரிய மார்க்கெட். ஓகேங்களா, இந்த மாதிரி திருப்பூர், கோயம்புத்தூர், இந்த மாதிரி இவ்வளோ சூப்பரான சிட்டிஸ் இருந்துமே நம்ம வந்து இந்த அளவுக்கு வளர்ந்துக்கிட்டு இருக்கோம். சரி, ஓகே, இவ்வளோ சூப்பராக இருக்குது இல்லைங்களா, இவ்வளோ வந்து நம்மளுடைய க்ரோத் ரேட் இருக்குது, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேப்பர் வைஸ் பார்த்தா அவ்வளோ சூப்பராக இருக்குது நமக்கு. ஓகேங்களா, ஆனால் இந்த விஷயத்தை நம்மெல்லாம் வளர்ந்துட்டோம், சூப்பராக இருக்கும், அவங்கள கம்பேர் பண்ணும்போது நம்ம பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விழுப்புரத்துலேயோ, செங்கல்பட்டுலேயோ, தருமபுரியிலையோ, ராமநாதபுரத்துலேயோ, நாகப்பட்டினத்துலேயோ, மங்களபுரத்துலேயோ, ராசிபுரத்துலேயோ போய் சொன்னால் அவங்க நம்புவாங்களா? ஏன் நம்ப மாட்டாங்க? கண்டிப்பாக நம்ப மாட்டாங்க. ஏன் நம்ப மாட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா அவங்க அந்த மாதிரியான வாழ்வாதாரத்தை அச்சீவ் பண்ணுறது இல்லை. அப்போ இதெல்லாம் எங்கேப்பா, இதெல்லாம் பொய்யா? அப்போ இன்டர்நெட்டில் இருக்கிறதெல்லாம் பொய்யா? அப்போ கவர்மெண்ட் சொல்கிறதெல்லாம் பொய்யானா அவங்க சொல்கிறது பொய் கிடையாது, உண்மை தான். ஆனால் இது எல்லாமே ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் மட்டுமே நடக்குது. எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், திருப்பூர், இந்த மாதிரி வேலூர், இந்த மாதிரி ரொம்ப ஒரு மெயினான சிட்டிஸ், திருச்சி, மதுரையில் கூட பெருசாக நடக்கிறது கிடையாது. ஓகேங்களா, மதுரை அந்த ஒரு குறிப்பிட்ட ஏரியா மட்டும்தான் பயங்கரமாக கொஞ்சம் வளர்ந்த மாதிரி இருக்கும். இந்த கோயில் சைட்லாம் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா அங்கே பெருசாக இல்லை. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஐடி கம்பெனிஸ் ஃபுல்லாக வந்துகிட்டு இருக்காங்க. அதுவுமே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போய்கிட்டு இருக்காங்க, அதிகமாகலாம் கிடையாது. ஸோ இதுக்கு பேர் வளர்ச்சின்னு சொன்னால் மற்றவங்க ஏன் நம்ப மாட்டேங்கிறாங்க? அவங்கள பொறுத்த வரைக்கும் இது வளர்ச்சியாக பார்க்க மாட்டேங்கிறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் இது ஒரு வீக்கமாக தான் பார்க்குறாங்க. ஓகேங்களா, சரி, ஓகே, இந்த மாதிரி வந்து க்ரோத் ரேட்லாம் இப்படி இருக்கா? நம்ம நாட்டில் இது வரைக்கும் கடந்த ஒரு 4 வருஷமாக 2021 எவ்வளோ வெளிநாட்டு முதலீடுகள் உள்ளே வந்திருக்கு, எவ்வளோ வெளிநாட்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் உள்ளே வந்திருக்குன்னு பார்த்தா 2 கம்பெனி தாங்க வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி நிறைய கம்பெனி இருக்குது, அவங்க எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க, அதெல்லாம் ஓகே. பட் ஆனால் புதுசாக எந்த கம்பெனி வந்திருக்கு? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆந்திரா எடுத்துக்கோங்களேன், அங்கே வந்து கூகுள் வந்திருக்கு. பல பில்லியனுக்கு வந்து கூகுள் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, $1 பில்லியன். ஓகேங்களா,
நம்ம நாட்டில் என்ன வந்திருக்கு, 2 கம்பெனி தான் வந்திருக்கு. அதுவும் 2 கம்பெனி. இது வந்து ஒரு மிகப்பெரிய பயங்கரமான ஒரு குளோபல் ஜெயிண்டான்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கிடையாது. குளோபல் ஜெயிண்ட் வராங்கன்னு சொல்லிட்டு நம்மளுடைய தொழில்துறை அமைச்சர் சொன்னார், ஓகேங்களா. ஃபாக்ஸ்கான் வருதுன்னு சொல்லிட்டு, ஃபாக்ஸ்கான் வருது 1500 கோடி வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்கன்னு. அதை விட ஒரு மோசமான விஷயம் ஒன்றுமே கிடையாது. ஏன்னா அவங்களே வந்து அவங்க ட்விட்டர் ஹேண்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் அது மாதிரிலாம் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணலை. அப்போ யாரை ஏமாத்துறதுக்கு நீங்கள் தெளிவாக சொல்கிறீங்க? போய் கேட்டால் வெள்ளை அறிக்கைன்னு ஒயிட் பேப்பரை காட்டிக்கிட்டு இருக்கீங்க. யாராவது ஒன்று கேட்டாங்கன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 கம்பெனி தான் வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. அது அடுத்த விஷயம், நான் அப்புறம் வரேன், ஓகேங்களா. வின்ஃபாஸ்ட்னு ஒரு கம்பெனி வந்திருக்கு, பிரகட்டான்னு ஒரு கம்பெனி வந்திருக்கு. இது 2 கம்பெனி, தைவான் பேஸ்ட் ஒரு கம்பெனி, இன்னொன்று ஒரு கம்பெனி வந்திருக்கு. இது 2 கம்பெனி தான் இப்போ வரைக்கும் 2021 இப்போ வரைக்கும் 2 கம்பெனி தான் புதுசாக உள்ள வந்த கம்பெனி. மற்ற நாடுகள், மற்ற ஸ்டேட்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இன்னும் வளர்ந்துட்டு இருக்காங்க, ஓகேங்களா. அடுத்து நம்மளுடைய கல்ச்சர் பற்றிலாம் சூப்பராக பார்த்தோம்ல. இப்போ நம்ம கல்ச்சர் எந்த நிலைமையில் இருக்குது? கஞ்சான்னு சொன்னாலே வந்து திருத்தணி, கோயம்புத்தூர், இப்போது ரீசெண்டாக நேற்று முந்தானது வந்து வேளச்சேரியில் ஒருத்தனை போட்டு, வேளச்சேரிங்க அது திருத்தணினா கூட பரவாயில்ல, யாரோ ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இதில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கூட அந்த சின்ன பசங்க பண்ணியிருக்காங்கன்னு கூட சொல்லலாம், ஓகேங்களா. அதுவும் கஞ்சா அடிச்சா பண்ணாங்க, அதை நான் கரெக்டுன்னு சொல்ல வரல. பட் ஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா திருத்தணியில் நடந்தது ஒரு சின்ன ஒரு அர்பன் சிட்டி மாதிரி தானே, பெருசாக வந்து ஆள் நடமாட்டம் இல்லாத ஏரியாவில் பண்ணிட்டாங்க. வேளச்சேரியில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வேளச்சேரி எவ்வளோ ஒரு ஐடி ஹப்பு மாதிரி இருக்கும், எவ்வளோ ஐடி சுற்றி இருக்குது. வேளச்சேரி சென்னையில் எவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு சிட்டி அது. அங்கே நடந்திருக்குங்க. எல்லாரும் முன்னாடியும் வெட்டி ரத்னம் சிந்த ஓடிக்கிட்டு இருக்கான். இதுக்கெல்லாம் காரணம் கஞ்சா தான். அது மட்டும் இல்லை, பார்த்தீங்கன்னா வேளச்சேரியில் நடந்திருக்கு, கோயம்புத்தூரில் நடந்திருக்கு, திருத்தணியில் நடந்திருக்கு. இதெல்லாம் கூட விட்டுடலாம், ஓகேங்களா. இது எல்லாத்தையுமே மனுஷி விட்டுடலாம் கூட வச்சுக்கோங்க. இனிமேல் சரி பண்ணி தான் ஆகணும், விட முடியாது, சரி பண்ணி தான் ஆகணும். ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் கஞ்சா செடி வளர்ந்துருக்குங்க. 2 அடிக்கு கஞ்சா செடி வந்திருக்கு. கஞ்சா செடி ஹாஸ்பிட்டலில் வளர்ந்துருக்கு. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கஞ்சா செடி வளர்ந்துருக்கு. அது வேப்ப மரம் கிடையாது, ஓகேங்களா. அந்த செடி வளர்கிற வரைக்கும் அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, அங்கே எப்படி வந்தது ஃபஸ்ட்டு? அது என்ன, காக்கா வந்து சாப்பிட்டு, கிளி காக்காலாம் சாப்பிட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்து விதையை போட்டு போச்சா? இயற்கையான இது நடந்துச்சா? கண்டிப்பாக கிடையாது. அங்கே யூஸ் பண்ணனால தான் அங்கேருந்து ஒரு சீடு யூஸ் பண்ணி விழுந்திருக்கு, அங்கேருந்து தான் வளர்ந்துருக்கு, ஓகேங்களா. அந்த அளவுக்கு மோசமாக இருக்குது. இதுக்கு நெட் ஜீரோன்னு வேறு சொல்கிறாங்க. ஜீரோ கஞ்சா இன் தமிழ்நாடுன்னு வேறு சொல்கிறாரு நம்ம ஹெல்த் மினிஸ்டர். அது எப்படின்னு தெரியல, ஓகேங்களா. அது அவரை தான் கேட்கணும். சரி, இதெல்லாம் விட்டுடலாம், ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய கடன் 4 வருஷத்துக்கு முன்னாடி 4.8 லட்சம் கோடி இருந்துச்சு, ஓகேங்களா. 4.8 lakh crores இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு 9.3 லட்சம் கோடி. எப்படி 9.3 லட்சம் கோடி, 9.3 lakh crores வந்து தமிழ்நாட்டுடைய கடனாக இருக்குது. சரி, இந்த தமிழ்நாட்டோட கடன் தானே, நம்ம கடனா எங்கே போய் சொல்கிறது? நம்மளா கட்ட போகிறோம், நம்ம வீட்டுக்கு நாளைக்கு வந்து பேங்க்காரன் கேட்க போகிறான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது, அவங்க கேட்க மாட்டாங்க. ஆனால் இதெல்லாமே நம்ம தான் கட்டி ஆகணும். கொஞ்சம் கொஞ்சமாக பால் விலை ஏறும், ஓகேங்களா. எலக்ட்ரிசிட்டி பில் ஏறும். நீங்கள் ஒரு டிரான்ஸ்போர்ட்டுக்கு போகிறீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் ரேட் ஏறும், ட்ரெயின் டிக்கெட் ஏறும், பஸ் டிக்கெட் ஏறும், ஓகேங்களா. ஒரு பப்ளிக் சர்வீஸுக்கு போகிறீங்கன்னா அங்கே வந்து ஒரு ப்ரைஸ் ஏறும். ஒரு அன்றாட வாழ்கிற காய்கறி, கருவேப்பிலை, கொத்தமல்லி கருவேப்பிலையிலேருந்து பருப்பு சாம்பாருக்கு வாங்குற வரைக்கும் எல்லாமே, புளி வாங்குற வரைக்கும் எல்லாமே ரேட் ஏறும். சரி, இதெல்லாம் ஏறிச்சு, நம்மளுடைய வருமானம் ஏறிச்சான்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. ஒரு தனிநபர் வருமானம் ஆல்ரெடி ஒரு வீடியோ சொன்ன மாதிரி 20,000க்கும் குறைவாக தான் இருக்குது இந்தியா ஃபுல்லாகவே பார்த்தா. இதில் தமிழ்நாட்டிலேயே எடுத்து பார்த்தா அதையும் கம்மி. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியை மட்டுமே யோசித்து நம்மளால் எப்படி வந்து இன்னொருத்தவங்களுக்கு ஓட்டு போட முடியும்? ஸோ ஓட்டு போடும்போது கரெக்டாக ஓட்டு போடணும். நம்ம போய்ட்டு எதாவது கொஸ்டின் பண்ணணும் வைங்களேன். அந்த காலத்தில் ஹிந்தி எதிர்த்து போராடினது எங்களோட கட்சி தான், அந்த காலத்தில் வந்து இதை எதிர்த்து போராடினது நாங்கள் தான், அந்த உரிமையை மீட்டு கொடுத்தது நாங்கள் தான், பெரியாரை தூக்கி பிடிச்சது நாங்கள் தான். அந்த காலத்தில் பண்ணதெல்லாம் விட்டு போங்க. இந்த காலத்தில் நாங்கள் இருக்கோம், நாங்கள் எங்களுக்கு என்ன வேணுமோ அதுதான் நாங்கள் கேட்க முடியும். ஹிந்தி வேணும்னு சொல்லிட்டு இருந்தால் வேலை வந்துருமா, பணம் வந்துருமா? கண்டிப்பாக முடியாது, இல்லைங்களா. ஸோ இந்த பழைய பெருமையை மட்டுமே பேசி ஏமாற்றிக்கிட்டு தமிழ் தான் முக்கியம், நான் தமிழ் தான் வேணும், ஹிந்தி தான் வேணும்னு சொல்ல வரல, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் அந்த டாபிக் உள்ளே போகல, நான் அவங்க சொல்கிறத சொல்கிறேன். நம்ம எதாவது போய் கேட்டோம்னா தமிழை காப்பாற்றினது நாங்கள் தான், ஹிந்தியை எதிர்த்தது நாங்கள் தான், அந்த உரிமையை வாங்கி கொடுத்தது நாங்கள் தான். இப்போ எல்லாமே வந்துடுச்சு, இப்போ யாரும் தமிழ்லாம் அழிக்க முடியாது, ஓகேங்களா. எல்லாருக்குமே தமிழ் தெரியும். அது மட்டும் இல்லாமல் எல்லா ஆன்லைன் இன்டர்நெட் பிளாட்ஃபார்முமே தமிழ்னு நீங்கள் போய் போட்டிங்கன்னா ChatGPT இருக்குது, பெர்ப்ளெக்சிட்டி இருக்குது, கூகுள் ஜெமினி இருக்குது, எதுலேயும் எல்லாத்துலேயுமே வந்துட்டு தான் இருக்குது. இப்போ யாராலையும் அழிக்க முடியாது. முன்னாடியாச்சும் கல்வெட்டில் இருந்துச்சு, அழிச்சிட்டு போயிட்டான்னு சொல்லலாம். ஸோ இன்னமும் இந்த தமிழ் பெருமை, இந்த பழைய பெருமையை மட்டும் பேசி நம்ம எல்லாரையும் ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நீங்கள் ஏமாந்துடாதீங்க, ஓகேங்களா. ஸோ யாருக்கு ஓட்டு போடணுன்னாலும் பார்த்து கரெக்டாக ஒரு பர்சனை சூஸ் பண்ணுங்கள். ஸோ நான் இவங்களுக்கு போடுங்க அவங்களுக்கு போடுங்கன்னு சொல்ல வரல. உங்கள் ஏரியாவில் அங்கே யார், உங்கள் ஏரியாவில் யார் நிற்கிறாங்கன்னு தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அவங்க எப்படி பண்ணுவாங்க, அவங்களுடைய பேக்ரவுண்ட் ஹிஸ்ட்ரி எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய
அந்த டிசிஷனை கரெக்டாக எடுங்க. ஓகேங்களா? இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறேன். இல்லை ஏதாவது தப்பு இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள், கண்டிப்பாக மாற்றிக்கிறேன். இந்த வீடியோ நீங்கள் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி என்னை இது பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.